இந்த பையன் படிச்சுட்டு இருக்கும்போது அப்பா குடிச்சிட்டு பாட்டிலோட வராரு. அதுக்கப்புறமா அப்பாவும் நல்லா குடிச்சிட்டு மட்டையாக்கி தூங்கிடுறாரு. இப்படியே அடுத்த நாளாவது இந்த பையன் பாத்தீங்கன்னா அப்பா குடிச்சிட்டு வச்ச அந்த பாட்டில் எல்லாத்தையுமே எடுத்துட்டு எங்க போறானா, இந்த பழைய பாட்டில் எல்லாம் எடுப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட கொண்டு போய் அந்த பாட்டில குடுக்குறான். அப்ப அவங்களும் கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாங்க. உடனே அந்த பணத்தை எடுத்துட்டு வேகமா ஓடி வந்து சைக்கிளை வாடகைக்கு விடுற ஒரு கடைக்கு போயிட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு சைக்கிளை வாடகைக்கு வாங்கிட்டு வேகமா போறான். எங்க போறான்னு சொல்லி பார்த்தா பால் பாக்கெட் விற்பாங்க பாத்தீங்களா ஒரு கடை, அந்த கடைக்கு போய் சொல்றான், நானும் பால் பாக்கெட்டை ஒவ்வொரு கடைகளுக்கும் கொண்டு போய் கொடுக்குறேன், என்ன வேலைக்கு சேர்த்துக்கங்கன்னு சொல்லும்போது அந்த ஆளும் சரின்னு சொல்றான். அதுக்கப்புறமா சைக்கிள்ல பால் பாக்கெட் அடுக்குறாங்க. இந்த பையனும் இன்னொரு பையனும் ஒவ்வொரு தெருவோரங்கள்ல இருக்க கடைக்கு கொண்டு போய் அந்த பால் பாக்கெட்டை விற்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லா பால் பாக்கெட்டுமே விற்பனை ஆனதுக்கு அப்புறமா அந்த ஓனர் அந்த பையனை கூப்பிட்டு இந்தாப்பா உன்னோட சம்பள பணம்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா பணத்தையும் பால் பாக்கெட்டையும் வாங்கின அந்த பையன் இதை வச்சு வேற ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டீ கடைக்கு போயிட்டு அந்த பால் பாக்கெட்டை கொடுத்து டீ போட சொல்றான். அதுக்கப்புறம் டீயையும் பண்ணையும் எடுத்துட்டு தெருவோரங்கள்ல களைப்படைஞ்சிருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கொண்டு போய் டீயையும் பண்ணையும் கொடுக்குறான். அவங்களும் டீயையும் பண்ணையும் வாங்குறாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா இந்த பையன் எல்லா இடத்துலயும் விற்பனை பண்ணதுக்கு அப்புறமா இவனும் களைச்சு போயிட்டு டீயையும் பண்ணையும் சாப்பிடுறான். அதுக்கப்புறமா அந்த டீயையும் பண்ணையும் வித்ததுக்கு அப்புறமா ஓனர்ட்ட பணத்தை வாங்குறான். அந்த பணத்தை வாங்கி வச்சிருக்கும் போது பேப்பர்ல இருக்க ஒரு மேப்பை பாக்குறான். அந்த மேப்பை பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு கடைக்கு போயிட்டு அவங்க கிட்ட இருக்க பணத்தை கொடுத்து ஒரு மேப்பை வாங்குறான். அந்த மேப்பை வாங்கின அந்த பையன் பாத்தீங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு ஸ்கூலுக்கு போறான். ஸ்கூலுக்கு போன அந்த பையன் பிரின்சிபலோட ரூமுக்கு போறான். ரூமுக்கு போயிட்டு அங்க இருக்க பழைய மேப்பை கழட்டி வச்சுட்டு புதிய மேப்பை வைக்கிறான். இதை பார்த்து அந்த பிரின்சிபல் கண்டுக்காத மாதிரி இருக்காரு. உடனே பையன் பிரின்சிபல்கிட்ட போயிட்டு ஒரு லேபலை கொடுக்குறான். அந்த லேபலை பார்த்த பிரின்சிபலும் இப்போ நான் உனக்கு பணம் தரணும் அவ்வளவுதானேன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறாரு. அந்த பணத்தை வாங்கின அந்த பையன் வேற ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் விற்கிறவர்கிட்ட போயிட்டு எனக்கும் நியூஸ் பேப்பர் தாங்கன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறான். அப்ப அவரும் பையனுக்கு நியூஸ் பேப்பரை கொடுக்குறாரு. உடனே நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு அங்க இருந்து போக பார்க்கும்போது அந்த நியூஸ் பேப்பர் விற்கிறவர் அந்த பையனை கூப்பிட்டு சொல்றாரு, இந்தாப்பா மிச்ச பணம்னு. அப்ப பையன் சொல்றான் அதுக்கும் நியூஸ் பேப்பர் தாங்கன்னு. உடனே நியூஸ் பேப்பரை கொடுக்குறாரு. உடனே இந்த பையனும் அந்த நியூஸ் பேப்பரை சந்து புந்து எல்லாத்திலயுமே பூந்து ஒவ்வொருத்தவங்கள்ட்டையுமே விற்க ஆரம்பிக்கிறான். அப்படி விற்பனை பண்ணதுக்கு அப்புறமா அந்த பணத்தை எல்லாத்தையுமே எண்ணிட்டு மிச்ச பணத்தை அம்மாக்கு கொடுக்குறான். மிச்ச பணத்தை அந்த உண்டி எல்லாம் போட்டுக்கு இருக்கான். அப்ப அந்த இடத்துல அப்பா குடிச்சிட்டு வர்றாரு. அப்பா பார்த்தோன்னா பையன் பயந்துட்டான், நம்ம பணத்தை எதுவும் அப்பா எடுத்துருவாருன்னு. அப்ப அப்பா சொல்றாரு, உன்னோட பணம் எனக்கு தேவையில்ல, என்கிட்ட பணம் இருக்கு, அது நீயே வச்சுக்கன்னு. இதனால பையனும் சந்தோஷப்பட்டு உண்டியல்ல அந்த பணத்தை போடுறான். அந்த நேரம் கரண்ட் போயிருது. உடனே அப்பா வந்து விளக்க பத்த வைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப இந்த பையனும் புக்ல எதையும் நோட் பண்ணி இருக்கான். அதாவது என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தா இந்த பையன் இந்த பணத்தெல்லாம் எதுக்காக சேர்த்தானா, ஒரு சைக்கிளை வாங்குறதுக்காக தான். இதை பார்த்து அப்பாவும் சிரிக்கிறாரு. அப்ப பையனும் சந்தோஷத்துல சிரிக்க ஆரம்பிக்கிறான்.